ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னை தொட்ட இந்த நொடி முதலே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. ஆம் என் செல்லமே, உன் வாழ்க்கையை அழகானதா அன்பானதா அர்த்தமுள்ளதாக மாற்றி அமைக்கும்படி அதிசயத்தை நிகழ்த்துவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் வாழ்க்கையில் என் மேலே அன்பு செலுத்த யாரும் இல்லை. என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அழகாகவும் இல்லை, 1008 கஷ்டமும் இருக்குது. அர்த்தமே இல்லாமல் ஏதோ வாழ்க்கையை வாழணுமேனு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு வாழ்க்கை மீது வெறுப்பும் சலிப்பும் கொண்ட என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கையை அழகுபடுத்துறதுக்காக தான் இந்த வராகியமாக உன்னை தேடி வந்திருக்கேன். நான் என்னதான் சொல்ல வரேன்னு கேட்பதற்காக என்னை தொட்டு விட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் தொடர்ந்து உனக்கு நல்ல நேரம்தான். உன்னை புரியாத மனிதர்களுக்கு நீ புரிய வைக்க வேணாம். தெரியாதவர்களுக்கு போய் தெரிஞ்ச விஷயத்த உனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும்னு நீ கஷ்டப்பட்டு தெளிவுபடுத்தவும் வேண்டாம். ஏன்னா புரிந்தும் புரியாதது போல நடிப்பவர்களும் தெரிந்தும் தெரியாதது போல நடிப்பவர்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்க போல நடிக்கிறவர்களிடம் போய் பேசி விளக்கம் கொடுத்து வீணாக்குவதை காட்டிலும் நேரங்காலத்தை வீணாக்க எனக்கு மனசில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகி போயிடு. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வேண்டிய நேரத்தில் விஷயங்கள் புரிந்தால் போதும். உண்மையிலேயே வாழ்க்கையை வாழ்வதென்பது மனித வாழ்க்கை சுலபமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, அடுத்தவர் மனநிலைக்கு தகுந்தாற் போல, நேரங்காலத்திற்கு ஏற்றாற் போல பேசி பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை உண்டாக்காமல் வாழ்க்கையை வாழ்வது தான் கஷ்டமானதாக இருக்கிறதல்லவா? சாதாரணமாக எல்லாரும் சாப்பிட்டோம் தூங்கணும் வேலை செஞ்சோன்னு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஆனால் பிரச்சனைகள் வராமல் வாழ்வது தான் மிகவும் கஷ்டம். ஏன்னா ஏதோ ஒன்று செய்ய போய் அது வேற ஏதோவா மாறி அங்கே பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் எல்லார் வாழ்க்கையிலும் குழப்பமும் இருக்கிறது தானே. முதல்ல குடும்பத்தில் குழப்பம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சவங்களாக இருக்கணும். கடன் பிரச்சனையும் பண கஷ்டமும் வரக்கூடாதுன்னா அனாவசியம் எது அத்தியாவசியம் எதுன்றதை புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கணும். இது மட்டும் சரியாக புரிஞ்சிடுச்சு. அத்தியாவசியமான விஷயங்களை பொருட்களை வாங்கினா போதும், அனாவசியமாக எதையும் பற்றி யோசிக்கவே கூடாது என்ற எண்ணமும் தெளிவும் வந்துவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்க. என் அன்பு பிள்ளையே, நீயும் யாரிடமும் கடன்பட்டு நெஞ்சத்தை கலங்கடித்து கொள்ளாமல் தைரியமான துணிவு கொண்ட ஆளாக தலை நிமிந்து எல்லாருக்கும் நல்லதும் உதவியும் செய்யக்கூடிய ஆளாக இரு. யாரிடமும் போய் கடன் வாங்கி வரக்கூடிய எண்ணமே உனக்குள்ள வரக்கூடாது என் செல்லமே. மனிதர்கள் நேற்று இருப்பது போல இன்று இல்லைதானே. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் வந்து அவங்க குணத்தை மாற்றிடுச்சு. நிறைய பேருக்கு அவங்க குணமே மாறி போயிடுச்சு. இப்படி பணத்தாலும் குணத்தாலும் மாறுபட்ட மனிதர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையை நீ உயர்வாய் வாழ நினச்சினா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ ஆசைப்பட்டன்றதுக்காகவே உனக்கான வாழ்க்கையை அழகானதாய் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். நம்பிக்கையும் சரி உயிரும் சரி ஒன்று தான். ஒரு முறை உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வராது தானே. அதே போல தான் நம்பிக்கையும். ஒரு முறை அடுத்தவங்க உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நீ ஏமாத்திட்டினா அப்புறம் மறுபடியும் உன் மீது அந்த நம்பிக்கையை வைக்கவே மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாருக்கும் உண்மையான ஆளாக நீ இருந்துடு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாய் நான் அமைத்து கொடுப்பேனேன்னு செல்லமே. எனக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு எல்லாருக்கிட்டையும் வெளிக்காட்டுவதை விட உன்னுடைய தகுதியை தக்க வைத்துக்கொள். தகுதி அதிகமாகும் போது தன்மானம் தானாக அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக மாறும். என் அன்பு பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். உன்னை பெற்றவங்களோ அல்லது உன் கூட இருக்கவங்களோ அல்லது உன்னுடைய உறவுகளோ அவங்க ரொம்ப மனசளவில் தைரியமான ஆளாக இருக்காங்க, வலிமையான ஆளாக இருக்காங்கன்றதுக்காக அவங்கள எவ்வளோ வேணும்னாலும் கஷ்டப்படுத்தி பேசிடலாம் நினைக்காத. ஏன்னா வலிமையானவர்களுக்கு எதையும் தாங்கும் இதயம் இருக்கலாம். ஆனால் அந்த இதயம் வலிக்காமல் இருக்காதே என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை தப்பாக செய்யும் போதும் தப்பாக பேசும்போதும் அவர்கள் இதயம் அவ்வளவு வலியையும் வேதனையும் கொடுக்கத்தான் செய்கிறது. நீ தான் இனிமேல் அப்படி ஒரு தவறான காரியத்தை செய்யாமல் யார் மனசும் கஷ்டப்படும்படி பேசவோ செய்யவோ செய்யாமல் இந்த வராகியம்மா அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தப்பு செஞ்சால் நிச்சயமாக தண்டிப்பேன். ஏழைகளையும் இல்லாதவர்களையும் இயலாதவர்களையும் முதியவர்களையும் யாரும் கஷ்டப்படுத்துவதை நான் பொறுத்துக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்போடு பண்போடு பாசத்தோடு இருக்க பழகு. ஏமாத்துறதை காட்டிலும் தோற்று போகிறதுன்றது எவ்வளவோ மேலானது தானே. ஏன்னா அடுத்தவனை ஏமாற்றி ஜெயிக்கணும்னு நினைக்காம, ஆமாம் நான் தோற்று போயிட்டேன் ஆனால் எனக்கு கவலை இல்லை, அடுத்த முறை ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோடு சொல்கிற விஷயம் எவ்வளவோ மேலல்லவா. எப்பொழுதும் அடுத்தவன் எனக்கு அதை செய்கிறேன்னு சொன்னான் இதை செய்கிறேன்னு சொன்னான்னு அவன் காற்றோடு பேசிய வார்த்தைகளை நீர்க்குமிழிகள் போல் இருக்கும் சொற்களை பெரிதாக நம்ப வேண்டாம். ஏன்னா யார் எப்போ வேணால் வாக்கு கொடுக்கலாம்.
அதை அவ்வளவு சுலபமாக மனிதர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். அதற்கு பதிலாக நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களும் தங்க துளிகளாக சேர்த்து வைக்கப்படும். உனக்கான நன்மைகளை நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போதும் அடுத்தவங்ககிட்ட போய் நான் உங்களுக்காக அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு வாக்கு கொடுக்காம அதை செஞ்சு முடித்து செயல்களில் நிரூபித்து காட்டு. ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கான நன்மையை நான் தங்கமாக சேர்த்து வைப்பேன் என் செல்லமே. என் தங்க பிள்ளையான உனக்கான வாழ்க்கையில் நன்மையை தருவதற்காகவே தங்கத்துளிகளை சேர்த்து வைக்கிறேன். எதை செய்கிறதா இருந்தாலும் அதை பெருசாக யோசி. ஆனால் தொடங்கும்போது சின்னதாக செய்ய தொடங்கு. ஏன்னா எல்லாருமே ஒரே நாளில் பெருசாக யோசித்து பெருசாக தொடங்கிட்டா ஒரே நாளில் உயர்வு வந்துவிடாது தானே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற்றத்தை அடைவதற்கு நீ முயற்சி செய்யணும். வாழ்க்கைனா வெற்றி தோல்வி வரத்தான் செய்யும். தோல்விக்கெல்லாம் நீ பயப்படாதே. முயற்சி செய்யாமல் இருப்பதற்கு தான் பயப்பட வேண்டுமே தவிர தோல்வியை தாண்டி நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய். நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல விஷயங்களை உனக்கு முடிச்சு கொடுப்பேன். எல்லா மனிதர்களும் தவறு செஞ்சுட்டா உடனே தான் செஞ்சது தவறுன்னு ஒத்துக்கிறது கிடையாது. அவனால தான் இப்படி ஆச்சு, இவனால தான் இப்படி ஆச்சுன்னு ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படி தான் செய்த தவறுக்கு காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும் மனிதனுக்கு நான் எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தாலும் அவர்கள் இறுதி வரை திருந்துவதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால் தான் சொல்கிறேன், உனி ஒரு தவறு செய்கிறன்னு தெரியும் போது அதற்கு காரணமாக அடுத்தவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை சரி செய்வதற்கான வேலைகளை நீ செய்ய தொடங்கிடு. எக்காலத்திலும் தவறு செஞ்சுட்டு காரணங்களை தேடிக்கொண்டே இருக்காதே என் செல்லவே. எவ்வளவோ கர்ம வினைகளும் கஷ்டங்களும் உன்னை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது முழுவதுமாக உன்னை கஷ்டப்படுத்தாத அளவிற்கு நான் தான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பேன். நீ கவலைப்படாத. எப்போதும் யார்கிட்டையாவது பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா வாழ்நாள் முழுவதும் மனவேதனையோடு மன கஷ்டத்தோடு அலைய வேண்டாம். அதுக்கு பதிலாக உண்மையவே சொல்லி நீ மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. அந்த உண்மை உன்னை நிச்சயமாக வெற்றிகரமான ஆளாக சீக்கிரம் மாற்றிடும். உன் மனசுலையும் வலியும் வேதனையும் வருத்தமும் தங்காது என் செல்லமே. ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கோ. மறுநாளைக்கு என்ன நடக்கும்னு சிந்திக்காதே. இன்றைய நாள் எனக்கு நல்ல நாள்ன்ற யோசனையோட இன்றைய நாளில் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ பழகு. நாளைய நாள் என்பது விதியின் கைகளில் இருக்குது. இன்றைய நாளைத்தான் இந்த வராகியம்மா உன் கையில் கொடுத்துருக்கேன். பணக்காரனை பார்த்து பொறாமைப்படுறதை விட நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குறவனை பார்த்து பொறாமைப்படக்கூடிய காலம் வரத்தான் போகுது. ஏன்னா இப்போ உள்ள மனிதர்களும் மனங்களும் காசு பணம் சொத்து சுகம்னு தேடி தேடி அலைகிறாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு நாளைக்கு நிம்மதியை தேடி அலைபவர்களாகவும் தூக்கத்தை தேடி அலைபவர்களாகவும் மாறத்தான் போகிறாங்க. அப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்பாகவே நீ கவனமாக தப்பிச்சுக்கோ என் செல்லமே. காசு பணம் சொத்து சுகம் செல்வம்னா எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் மனித மனதிற்கு நிம்மதி என்பது மிக அவசியமான விஷயம். நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நிகழ்த்தி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நல்ல நேரத்தையும் தொடங்கி வைக்க வந்துட்டேன். நீ புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் யாரை பற்றியும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசாத. அதுக்கு பதிலாக அவர்களை பற்றி பேசுவதையே நிறுத்திவிட்டு அமைதியாக இருந்துவிடு. நீ கீழே விழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு தவறு நிகழ்ந்து விட்டால் அடுத்த நொடியை எந்திரிச்சு நிற்க தயாராக வேகமாக ஆளாக எந்திரிச்சு நில்லு. ஏன்னா விழும் வேகத்தை விட எழுந்து நிற்கும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு இல்லை, உன்னை பார்க்கறதுக்கே எதிரிகள் பயப்படுவார்கள். அப்படிதான் எல்லா சூழ்நிலையிலும் சமயோசிதமாக தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஆளாக